ஏஐ எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3-way ப்ராசஸ். ட்ரைனிங், டெஸ்டிங், யூசிங். ட்ரைனிங்க்கு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஜிமெயில் இருக்குது. இந்த ஜிமெயிலில் ஸ்டார்டிங்கில் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பேம் இமெயில் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை மார்க் ஆஸ் ஸ்பேம் அப்படின்னு இவங்க மேனுவலாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவை தான் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீவேர்டு இருக்கிற இமெயிலெலாம் வந்து ஸ்பேம்னு யூசர்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஸ்பேம் தான் அப்படிங்கிறத ஜிமெயில் வந்து கற்றுக்குச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கிறதுலாம் அவங்களே புஷ் பண்ணி ஸ்பேம் ஃபோல்டரில் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேமுக்கு போகும்போது யூசரோட முக்கியமான இமெயில் கூட சில நேரம் அங்கே போயிடலாம். அப்போ அவங்க ஸ்பேம் ஃபோல்டரில் போயிட்டு திஸ் இமெயில் இஸ் நாட் ஸ்பேம் அப்படின்னு அன்செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை டெஸ்டிங்லேயே திரும்ப ரிவர்ஸ் லேர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக யூசிங். ஸோ யூசிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஏஐயோட வேலை தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளோட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓலா ஊபர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்களும் கூகுள் மேப்பில் தான் ரூட் பார்க்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஊரில் கூட நம்ம எல்லாம் இப்போ மேப் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா ஒன்று அது ஷார்ட்டான ரூட் காட்டுது, இல்லை அப்படின்னா லைவாக டிராஃபிக்கை பார்த்துட்டு எந்த வழியாக போகலான்னு சொல்லுது. ஸோ இந்த கூகுள் மேப் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது யோசிச்சு உங்களுக்கு டேட்டா கொடுக்குதா அப்படின்னா இல்லை, இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ப்ரெடிக்ஷன். நிறைய யூசர்ஸ் அந்த ரூட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மூலமாக ஜிபிஎஸ் டேட்டாவை ரீட் பண்ணி இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கா இல்லையா, எது பெஸ்ட்டான ரூட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ ஏஐ எப்படி யோசிக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது.